இப்போ இந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அந்த பத்ருடைய அந்த முகாம் போட்டாங்க இல்லையா, அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சஃப்ராங்கிற அந்த இடத்துலேருந்து பத்ருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக போய் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் போய் கேம்ப் அடிச்சிட்டாங்க. அடித்து கேம்ப் எல்லாம் போட்டாச்சு, கூடாரம்லாம் அமைச்சாச்சு. ஒரு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்தை ஒட்டி ரசூலுல்லாஹ் கேம்ப் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு நபித்தோழர் அல் ஹுபாப் இப்னு முந்திர் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக வர்றாங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாவுடைய அது பயந்து பயந்து கேட்குறாங்க, அல்லாவுடைய தூதரே இந்த இடத்துல முகாம் போட்டிருக்கீங்களே, இது உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு இதை தாண்டி முன்னாடியும் போகக்கூடாது பின்னாடியும் போகக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் போட்ட உத்தரவா இல்லை நீங்களா பிளான் பண்ணி இந்த இடத்துல கேம்ப் போட்டிங்களா அப்படிங்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், இல்லை நான் தான் ஐடியா பண்ணேன் அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படி பண்ணிடுறது கொஞ்சம் சரி வராது, வேற மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த தக்லீது பண்ணி ஒரு ஆலிமுன்னு இருந்தால் இந்த ஆலிமு பின்னாடி எப்படி கண்ணை மூடிட்டு இன்னைக்கு போகிறாங்க. ஒரு சாதாரண பெரிய ஆலிமும் பெரிய பெரிய மதரசாவுக்கு போகிற ஆலிமும் அதே தான். வாய் என்ன சொல்கிறது, கிடைச்ச விஷயம் சொல்கிற இவனையும் வந்து இன்றைக்கு இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவனை எதிர்த்து பேச மாட்டாங்க, அவருடைய முடிவுகளை என்ன பண்ணுறதில்ல, ஆய்வு பண்ணுறதில்ல. அதாவது அந்த ஆலிம் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க. அது போட்டால் அந்த கோடை கிழிச்சாமல் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கண்ணை மூடிட்டு கரெக்டாக இருக்கும், இவருக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படிலாம் இல்லை. இப்போ சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ட்ரெயின் பண்ணாங்கிறத அது காட்டுது. இந்த இடத்துல அவருடைய தைரியத்தை காட்டலாம். ரசூலுல்லாஹ் எப்படி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க, இப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதாவது நபியுடைய கண்ணியத்துக்கும் குறைவில்லாமல் அதே சமயம் தானும் சுயமாக சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்க ஒரு சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் கேட்குறாங்க, இப்படியா அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை அப்படின்ன உடனே அவர் சொல்கிறாரு, நம்ம வரங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நாம் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிணறுல, அதாவது இங்கே முன்னாடி இருக்கிற கிணறு நம்ம பிடிச்சிருக்கோம், வழியில் நிறைய கிணறுகள் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு தண்ணி சப்ளை பிரச்சனை இல்லாமல் ஆயிட்டு இருக்கும், அவங்க தெம்பா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதே வந்து நாம் இங்கே முகாம் போடாமல் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கிணறுகிட்ட போய், அதாவது அவங்க வர்ற வழியில் இருக்க முதல் கிணறுகிட்ட போய் நாம் நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளை தாண்டி அவன் இந்த பக்கம் ரிவர்ஸில் வர முடியாது. அவனுக்கு தண்ணி கொண்டு வந்த தண்ணி தீந்து போயிடும், அவனும் என்ன ஆயிடுவான், வீக்கும் ஆயிடுவான். அந்த இடத்துல சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இஸ்லாத்தில் சிறந்தது உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் எதிரிகளுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த பைத்தியகாரத்தனம்லாம் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல வந்து அவனை பசியிலையும் தாகத்திலையும் அவனை தவிக்க விடணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனை சொன்னவொன்னே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, சரியான ஆலோசனை நீங்கள் சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த கடைசி கிணறுகிட்ட போய் முகாமை போட்டு மீதி இருக்கிற கிணறுலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட சொல்கிறாங்க. அப்போ மூடிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, முகாம் போட்டாச்சு. போட்டவுடனே சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் வர்றாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் உங்களுக்கு உயரமான ஒரு வீட்டை கட்டிடுறோம், கட்டிட்டு உங்களுக்கு தேவையான வாகனத்தையும் பக்கத்திலே வச்சிடறோம், ஒரு வாகனத்தையும் நாங்கள் உங்களுக்குன்னு விட்டுறோம், நாங்கள் எதிரிகளை சந்திக்கிறோம், நீங்கள் வராதிங்க, நீங்கள் களத்துக்கு வராதிங்க, ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஆள், நீங்கள் இங்கே இருங்கள், எங்களுக்கு ஏதாவது நடந்தால் நீங்கள் பத்திரமா மதீனாவுக்கு போயிருங்க, இங்கே வராத என்னுடைய தோழர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எங்களை விட உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாடை செஞ்சிடறாங்க. ரசூலுல்லாவும் ஒன்றும் சொல்லலை, செஞ்சு விட்டாங்க. ஒரு போட்டாச்சு, முகாம் போட்டாச்சு. அதாவது ரசூலுல்லாவை வந்து இவங்க பாதுகாக்கிறாங்களாம்.